என் தங்க பிள்ளையே, இனி இந்த வராகி தருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியோடு அல்லவா உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்காக இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது உன் பொக்கிஷம் உன்னை வந்தடையும் நல்ல நேரம் நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்த்த காரியத்தில் மிக பெரிய வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனம் கலங்கி விடாதே. என் பிள்ளைகளுக்கான ஒன்றை தெளிவாக்கவும் என் பிள்ளைகளுக்கான ஒன்றை கரம் பிடித்து தருவதற்கும் நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனமருந்தவே வேண்டாம். என் பிள்ளையே, நீ எந்த இடத்தில் உன் நிலை அங்கு தரம் குறைந்து கொண்டே இருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை என்பது வருகின்ற விஷயத்திலெல்லாம் நான் மிகப்பெரிய பாவத்தை இழைத்து விட்டேனோ என்று நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. நீ விரும்பி கேட்பது கிடைக்கவில்லையே என்றவுடன், கிடைக்கும் தாமதமாகிறதே என்றவுடன் உன் மனம் கலங்கி உன் மனம் கொதிக்கும் நிலைக்கு இங்கு வந்து விடுகிறாய். என் பிள்ளையே, உன்னை ஒரு பொழுதும் நான் விட மாட்டேன். நீ மூச்சு விடும் நேரத்தில் கூட இந்த வராகி உன் கண்முன்னே வந்து உன் நிலை எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டதோ அந்த இடத்தில் தரம் உயர்த்துவதற்காக நீ உருவெடுக்கத்தான் அங்கு வந்து இருக்கின்றாய். நேரம் சரியில்லை என்று பல பேர் உன்னை சுற்றி சுற்றி சொல்லி கொண்டிருக்கின்றார். நீயோ வாழ்வில் மனம் கசங்கி வழக்கமாக தோன்றும் ஏக்கமாக இருந்தாலும் தாங்க முடியாத விஷயத்தை மனதில் தாங்கிக் கொண்டு இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று மற்றவர்கள் குளச்சலையும் தாங்கிக் கொண்டு உன் மனதை பதப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். உன் மன குமுறல்களை வெளியே செல்லாமல் என்னிடம் மட்டும் புலம்பிக் கொண்டு இரு சொல் என்று சொன்ன பிறகும் நீ மனதில் எந்த வருத்தங்களும் அடைய வேண்டாம். என் பிள்ளையே, மணிமணியாக உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையே மாறி உன் வாழ்வில் அதிசயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது. விரைவாக வரும் இந்த அதிர்ஷ்டத்திற்கு சக்தி அதிகமல்லவா? அதை நீ விரைந்து வந்து நீ உனக்கான யோகத்தை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் மனம் நொறுங்கி வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தது என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீ அங்கு கவனக்குறைவால் அங்கு மனம் தாழ்ந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகளின் நிலையை உயர்த்துவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நீ நன்றாகத்தான் இருக்கப் போகிறாய். இப்படி ஆகிவிட்டோமே என்று மனமருந்தாதே. எப்படி ஆனாலும் உன் தாயானவள் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை அங்கு மலர்கள் போல் தொடுத்து மனம் வீச வந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். தடை சொல்ல யாரும் இல்லாத வாழ்க்கையில் இங்கு யாருக்குமே கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் குற்றங்களும் குறைகளையும் தாங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த நிலை அடைவதற்கான ஏதோ ஒன்று தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். தடைகள் வந்து விட்டதே. தடைகள் வந்தால் நான் என்ன செய்வது என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்க வைப்பது தானே ஒரு தாய்க்கு அழகு. அப்படித்தான் என் பிள்ளைகள் என்னை தேடி நாடி வந்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்வின் துயரத்தால் கசப்பான விஷயத்தை மனதோடு வைத்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றிக்கான தருணத்தையே இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன், தருவதற்காக வந்து இருக்கின்றேன். உன் மனம் ஆனால் நான் சொல்வதை கேட்டு சமாதானம் அடையாமல் ஏதோ ஒன்றை இழந்தது போல் அல்லவா நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். தவிக்காத என் பிள்ளையே, நீ எதை நோக்கி வந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது என்று நினைத்துக்கொள். நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பாராமல் கிடைத்தால் நிச்சயம் உன் வாழ்விலும் மனமகிழத்தான் போகிறாய். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான தருணத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது மனம் கலக்கம் எதற்கு என் தங்கமே? நீ நினைத்தது பழிக்க செய்வதற்கு இந்த தாயானவள் வந்து விட்டேன். அப்படியே தான் நீ
கேட்டதை தரப்போகிறேன். நீ மனம் அங்கு குளிர்ந்து எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணம் இப்பொழுதே தேடி வந்து விட்டது. நம்பிக்கையோடு கேள். நன்னே வழிநடத்தி கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன். வெற்றி நிச்சயம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.